வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் டாபிக். இது வந்து நம்ம இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம்னு புது ஒரு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற புது புது வீடியோஸ் வீக்லி சாட்டர்டேஸ் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இது அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது பார்த்தோம்னா 2in1 சார்ஜிங் கேபிள். இது சார்ஜிங் கேபிள் எப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பின்னுமே இருக்கும். மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டைப் சி சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல ஏதோ ஒரு போன் மட்டும் சார்ஜ் பண்ண முடியும், ரெண்டு போனும் சார்ஜ் பண்ண முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பார்க்கலாம், என்ன போட்டுருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்தியா படி இது வந்து பிளாக் கலர்ல மட்டும்தான் இருக்கு. எம்ஏ ஸ்டோர்ல அபிஷியலா இது வந்து பிளாக் கலர்ல மட்டும்தான் இருக்கு. நான் வந்து இது வந்து இம்போர்ட் பண்ணி ரிவ்யூ பண்றதுக்கோசரம் நான் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் வேரியன்ட். இது வந்து நம்ம இதுல வந்து பிளாக் கலர் வேரியன்ட் மட்டும்தான் இருக்கு. அதனால நான் இம்போர்ட் பண்ணனால இது வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வேற லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்ன லாங்குவேஜ் கரெக்டா எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா என்ன போட்டுருக்காங்கன்னா MI 2in1 USB கேபிள் போட்டிருக்காங்க, சார்ஜிங் கேபிள் போட்டிருக்காங்க. மற்றபடி எதுவும் பெருசா எதுவும் போட்டிருக்க மாதிரி தெரியல, அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. இதோட மாடல் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் வேற லாங்குவேஜ்ல போட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம், உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுதான் அந்த சார்ஜிங் கேபிள். இதோட லென்த் பார்த்தோம்னா 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா 1 மீட்டர்னா வந்து மேக்ஸிமம் 1 மீட்டர் ஓகே தான் எல்லா சார்ஜிங் கேபிளுக்கும். இதான் வந்து அந்த சார்ஜிங் கேபிள். பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது ஒயிட் கலர் வேரியன்ட். இதோட நம்ம பில் குவாலிட்டி பார்க்கலாம். பில் குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கு, நல்லாவே கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி சூப்பர். இது வந்து இந்த இது இல்ல. அதே மாதிரி நம்ம 2in1 சார்ஜிங் கேபிள் சொன்னோம்ல, அப்படி பார்த்தோம் போது இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்துங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்பில இருந்து எடுத்து டைரக்டா வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் ஃபர்ஸ்ட் வருது. இது வந்து நம்ம மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த இதுல வச்சு. இதான் வந்து டிஃபால்ட், எல்லாத்துக்குமே தெரியும். இதுல டைப் சி எப்படி நம்ம சொல்றோம்னு பார்த்தோம்னா, இது ஒரு டேக் மாதிரி கொடுத்து மேல டைப் சி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி கனெக்டர். இது எப்படின்னா வந்து தனியா இருந்தால் காணாம போயிடும், அடுத்தது இன்கேஸ் எங்கேயாச்சும் வேற எங்கேயாவது தெரியாம வச்சிட்டோம்னா மறந்துடுவோம்னு சொல்லிட்டு, அது மிஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சேஃபாவும் இருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகாது. அதனால நம்ம வந்து எங்க போனாலும் நம்ம ரெண்டு கேபிள் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு கேபிள் கொண்டு போனாவே போதும். ரெண்டு போனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி இருந்தாலும் சரி, டைப் சி இருந்தாலும் சரி, ரெண்டு போனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம்னா, இந்த கனெக்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. லென்த் ரொம்ப அதிகமா தெரியல, கரெக்டா கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்து அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி டு டைப் சி சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட சார்ஜிங் இது பாத்தீங்கன்னா 2.4 ஆம்ஸ் வரைக்கும் இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும். 2.4 ஆம்ஸ் உள்ள நீங்க வந்து சார்ஜ் பண்ணா ஓரளவுக்கு நல்லா எஃபிஷியன்டாவே இருக்கும். உங்களுக்கு வந்து லைஃபும் நல்லா இருக்கும். இன்கேஸ் அதுக்கு அதிகமா இருக்கிற இப்ப வரலாம் வந்து வாட்ஸ் அதிகமா வந்துருச்சு, சார்ஜிங் கரண்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த இதுல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறது வந்து மொபைலுக்கு வந்து ஸ்லோவாயிரும். நீங்க வந்து 2 ஆம்ஸ்க்குள்ள இருக்கிற சார்ஜ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேபிள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எஃபிஷியன்டாவே இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நல்லாவே இருக்கு. இதுக்குள்ள பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா காப்பர் ஒயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு அலுமினியம் ஒயர் வந்தா ஏதாவது நமக்கு வந்து லைஃப் கம்மியா இருக்கும். இதே வந்து காப்பருங்கும் போது நமக்கு வந்து லைஃப் நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸை தடுக்கிறதுக்கு வந்து உள்ள அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருக்காங்க. சுத்தி அந்த வயரை சுத்தி அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருக்காங்க. அப்பதான் வந்து இன்கேஸ் வெளியே ஏதாச்சும் நாய்ஸ் இருந்தாலும் இது வந்து உள்ள வந்து டைரக்டா நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தோம்னா, இன்கேஸ் மொபைல் சார்ஜ் போட்டிருக்கோம்,
நியர்பை வேற ஏதாச்சும் நம்ம வேற ஏதாவது ஒயருக்கு இது போய் அதுக்கு இது கரண்ட் பாஸ் ஆகும்போது சம் நாய்ஸ் வரும், ஒரு சில கேபிள் வரும். அது ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இது வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளோட வாரண்டி பார்த்தோம்னா 6 months கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் இன்கேஸ் ஏதாவது ஆனாலும் 6 monthsக்குள்ள நம்ம வந்து கிளைம் பண்ணி நம்ம வந்து இது பண்ண வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கேபிள் வந்து நல்லா தான் இருக்கு, எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். இதோட குவாலிட்டி வந்து பில் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இதோட பிளாஸ்டிக் வந்து இந்த பிளாஸ்டிக் அந்த மெட்டல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த இதுவும் நல்லா லைஃப் தர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எந்த இதுவும் வந்து அவ்வளவு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. நான் வந்து எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாலும் இல்ல இன்கேஸ் இதை வாங்கினாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வேரியன்ட் படி பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா 249 வந்து எம்ஐ ஸ்டோர்ல, அது வந்து எம்ஐ அபிஷியல் சைட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன பை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து நான் அந்த எம்ஐ ஸ்டோரோட அபிஷியல் லிங்க்கும் கீழே தரேன், நீங்க பார்த்து பை பண்ணிக்கங்க. அப்புறமேட்டு வந்து இது எப்படி பை பண்ணணும்னு பார்த்தோம்னா எம்ஐ ஸ்டோர்ல போய் நீங்க அதுல வந்து கேபிள்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரிக்குள்ள போனீங்கன்னா இந்த 2in1 கேபிள் அவைலபிளா இருக்கும். இது வந்து 2 இதுல இருக்கு, 30 சென்டிமீட்டர்லயும் இருக்கு, 100 சென்டிமீட்டர்லயும் இருக்கு. 30 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா லென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 100 சென்டிமீட்டர்னா எல்லாத்துக்கும் கம்ஃபர்ட்டா இருக்கும். அதனால நீங்க வந்து 100 சென்டிமீட்டர் வாங்கிங்க, அதான் வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். 30 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணுவாங்க. 100 சென்டிமீட்டர் தான் பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் சார்ஜர் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து 100 சென்டிமீட்டர் பை பண்ணீங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நாங்க போற புது புது வீடியோஸ் வீக்லி சாட்டர்டேஸ் உங்களுக்கு வரும்.